அதுக்கு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இந்த சம்ம ஃபுல்லாக பாருங்க, டீட்டெயிலாக பார்க்கலாம். பி மற்றும் கியூ ஆகியோர் 2 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. அவங்க செய்கிற வேலைகள் முறையே அதாவது 40 மற்றும் 60 நாட்களில் முடிக்கிறாங்க. ஒரு வேலையை வந்து பி வந்து 40 நாளில் முடிப்பாரு, கியூ வந்து 60 நாளில் முடிப்பாங்க தனியாக பண்ணா. அவர்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, சில நாட்கள் கழித்து வேலை செய்த பிறகு கியூ மட்டும் வெளில போயிடுறாரு. ஸோ சில நாட்கள், ஸோ இது எவ்வளோ நாள்னு சொல்லலை. கியூ மட்டும் வெளில போயிடுறாரு. பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை வந்து பி மட்டும் 5 டேஸில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வந்து வேலையை விட்டு போயிருப்பார். அதாவது 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. ஏன்னா கியூ வந்து பாதியில் வெளில போயிடுறாரு, எப்போ போறாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வேலை கொடுத்துருக்காங்க நமக்கு? பி வந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிப்பார், கியூ வந்து ஒரு வேலையை 60 நாளில் முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா, பி ப்ளஸ் கியூ 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கிறத ஃபர்ஸ்ட் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுக்கலாம், 120 எடுக்கலாம், கீழே மேலே வந்து 3 × 40 120, ஸோ 3 போட்டுக்கலாம். 2 × 60 120, ஸோ 2 போட்டுக்கலாம். 5/120 வரும். 4 × 5 2 × 5 10, மீதி 2 4 5 20, ஸோ 1/24. இது என்னது? பி ப்ளஸ் கியூ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 1/24 டேஸில் முடிச்சிருவாங்க. ஸோ ஒரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, பி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாருன்னு கண்டுபிடிக்கணும். பி வந்து ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிப்பாரு நமக்கு தெரியும். 1/16 கணக்கிலே கொடுத்துட்டாங்க, சாரி 1/14 கணக்கிலே கொடுத்துட்டாங்க. 1/40 அவர் வந்து 5 டேஸ் ஒர்க் பண்ணுறாரு ரிமைனிங் ஒர்க்கை. ஸோ அந்த 5 டேஸ்க்கான ஒர்க்கை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 5/14 வரும். 4 × 5 8 × 40, 1/8. பி வந்து 5 டேஸில் பண்ண ஒர்க் வந்து 1/8. ஸோ இப்போ ஒரு முழு வேலை இருக்கு. ஒரு முழு வேலையில் பியுடைய ஒர்க்கை மட்டும் நம்ம கழிச்சிட்டோம்னா 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒர்க்கோட நமக்கு கிடைச்சிடும். ஸோ முழு வேலையில் 1/8 அப்படிங்கும்போது 8 மேலே போயிடும். 8 - 1 8 /8 7/8ன்னு வரும். இது வந்து பி மற்றும் பி ப்ளஸ் கியூ செய்த ஒர்க்கு. இப்போ மொத்த ஒர்க்கு கியூ மற்றும் பி மற்றும் கியூ சேர்ந்து செய்த மொத்த ஒர்க்கு வந்து 7/8ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை என்ன? 1/24. அதாவது மொத்த ஒர்க்கு டிவைடட் பை ஒரு நாளில் செய்யக்கூடிய ஒர்க்கு. இப்படி தான் போடணும். இது எப்படி எழுதலாம்னா 7/8 டிவைட்ல இருக்கிறத தலைகீழாக கொண்டு வந்துடலாம். 24/1ன்னு கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ அடிச்சு போடுங்க. 1 8 3 8 24, 7 × 3 21 டேஸ், 21 டேஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 3 பாயிண்ட் தான். கொஞ்சம் 2-3 சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா இது நமக்கு மைண்டில் நின்றும். இது பார்க்க கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 2-3 தடவை அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.